அந்த விஷயத்தை நான் இப்பயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அப்புறம் படம் பார்க்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் போயிடும். அதனால நான் சொல்லலை. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் இன்னொரு காட்சியும் நான் கடைசியாக முடிக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த பையனை வந்து அவங்க அப்பா படியும் பேர் அதெல்லாம் முடியாது, நான் இப்போயே நான் தான் சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த கேஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணுவான். போய் படிப்போம் ஒழுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு இவன் பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், அந்த பொண்ணு எதிரில் நிற்கும். சரியா? இப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னா கிட்ட வந்துடுவா அவ்வளோ. இப்போ ஏற்கனவே இவளால் கேஸாக வாங்கி அனுபவிச்சிருக்கிறான். போஸ்கோ ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுவாள், இன்னையோட கரெக்டாக எனக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாள். இன்னொரு விஷயமும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். எனக்கும் இன்னையிலேருந்து 56 வயசு ஸ்டார்ட் ஆகுது, 55 வயசு முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த பொண்ணு 18 வயசு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க அப்படின்றதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் வந்து மாற்றி மாற்றி டைலாக்னா கூட கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நல்லா எடுத்துருக்கிறாங்க. தெலுங்கு படமாக இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்குது. தமிழிலும் இது மாதிரி யாராவது ஒரு கோர்ட் ரூம் ட்ரையல் படம் வந்து கொஞ்சம் கோர்ட் ரூம் ட்ரையல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா படம் நிச்சயமாக பேசப்படும். நீங்களும் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து ரசிங்க.